எங்கள் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்கும்போது எல்லாரையும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து வரிசையாக நிறுத்திடுவோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா வந்து கிரவுண்டில் நிற்பாங்க. அது கடவுள் வாழ்த்து செய்தி சொல்ல வேண்டியது, ஹெட் மாஸ்டர் எல்லாம் பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் ஜனகணமன பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. பாடி முடித்த உடனே கிளாஸுக்கு எல்லாம் வரிசையாக போவாங்க. இதானே உங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நடக்குது? அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நடக்கும். நான் நிற்கிறேன், ஒரு நாள் நின்றுட்டு இருக்கேன். 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரிசையாக நிற்கிறாங்க. நான் அங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைங்கள. அதில் ஒருத்தன் ஜனகணமன பாடும்போது அவனுக்கு பாடவே தெரியலங்க, பாட்டே தெரியல, ஆனால் பாடுறான். எப்படா பாடுறான்னு பார்த்தா கண்ண 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 கண கணன்னே பாட்டு பூரா பாடுறான். ஜனகண மன அதிநாய அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். கண்ண கண்ண கண 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 அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி போகிறான். கண்ண 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 பாரு. கடைசியில் ஜெயஹே ஜெயஹேன்னு வரும்போது ஹேங்கிறான். நான் பார்த்தேன், ஏய் இங்கே வா, தனியாக அழைச்சிட்டு போனேன். ஜனகணமன பாடு பார்ப்போம். தெரியாது சார். ஏண்டா ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு ஜனகணமன தெரியாமல் இருக்கலாமாடா? இந்திய தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமா? அவமானம் இல்லை? எப்போ நீ 12 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு மனப்பாடம் ஆவலியாடான்னு? ஆவலியா சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இந்த பாட்டை எனக்கு ஒப்பிக்கணும் நீ அப்படின்னா. சரி சார், நீங்கள் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா அப்படின்னா, நீ ஒன்று மண்ணாங்கட்டி செய்யணும் போடா அப்படின்னு. எனக்கு அந்த நினப்பு